ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணிக்கு நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து 2 பேருன்றனால நான் வெறும் 200 ஆஃப் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். பேலன்ஸ் இருந்தாலும் நான் வந்து நைட்டுக்கோ இப்போ நான் மதியானம் செய்கிறேன், நைட்டுக்கு சாப்பிட்டுப்பேன். ஸோ ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸும் ஆட் பண்ணியாச்சு. ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாப்பாடு நல்லா வெந்து வரட்டும். ஆனால் 80% மட்டும் குக் பண்ணுங்கள், ரொம்பவும் ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 80% குக் பண்ணுங்கள் போதும். இப்போ இந்த ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நான் சிக்கன் மேரினேட் பண்ணணும் பிரியாணிக்கு. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா வாங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மஞ்சள் தூள் தான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள். ஸோ இப்போ மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டாச்சு. இப்போ நான் அதில் வந்து சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறேன். சக்தி மசாலாவோட சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சக்தி மசாலாவோட பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன்ஸை ஆட் பண்ண போகிறேன். இதில் இப்போ புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு, லைம் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இப்போ லைம் புழிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் உப்பு. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ இப்போ இது நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம வந்து அங்கே அரிசி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் அங்கே ரெடி ஆகிடுச்சுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து பிரியாணி சட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து மேரினேட் பண்ண சிக்கனை இதில் போட போகிறோம். போடலாமா? ஸோ மேரினேட் பண்ண சிக்கனை இதில் இப்போ போட்டுட்டோம். மேரினேட் பண்ண சிக்கன் இதில் போட்டாச்சு. அரிசியும் வெந்துடுச்சு. ஸோ அரிசியை எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இப்போ அரிசியை எடுத்து நல்லா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு, தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் இப்போ கொட்ட போகிறோம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு, அதாவது சாப்பாடு போட்டாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸை தூவி விட போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம லைட்டாக பிரியாணி தூள் மட்டும் தூவி விட்டுடலாம். பிரியாணி மசாலாவையும் நெய்யையும் ஆட் பண்ணிட்டோம். இது போக உங்களுக்கு கலர் இன்னும் வேணும், ஹோட்டலில் தர மாதிரி வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், ஆயில், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே லைட்டாக நான் கொஞ்சம் ஊற்றி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டேன், லைட்டாக அப்படியே ஆட் பண்ணி விட்டுட்டேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். நான் ஒரு பெரிய லிட்டை வச்சு இதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தம்க்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது குக்கரோ இல்லை வெயிட்டான பொருளோ எடுத்து நீங்கள் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக வந்து உங்களுக்கான பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரெடியான உடனே உங்களுக்கு அதையும் நான் வந்து அந்த கிளிப்பையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். நம்ம தம்க்கு வந்து ஒரு குக்கரும் அது மேலே ஒரு இரும்பு தோசை சட்டியும் வச்சாச்சு. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து குக் பண்ணதை வந்து செக் பண்ணுறோம்.
நம்ம வந்து பிரஸ்ட் சிக்கன் பீஸ் தான் சாப்பிட போகிறோம் சைடுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணோம்ல பிரியாணி சிக்கனுக்கு, ஸோ அதே தான் வந்து அதே மசாலா தான் நான் வந்து பிரஸ்ட் சிக்கனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறேன்னா ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னா இதில் குட்டி குட்டி குட்டியாக நான் வந்து கார்லிக்கை சாப் பண்ணி போட்டுருவேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வெந்துட்டு வந்துட்டுருக்கு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து திருப்பி போட்டுக்கலாம். பிரியாணியும் நம்ம சைடும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.